அண்மை செய்தி. தேர்தலுக்கு முன்பு கணித்தது போலவே தேர்தல் முடிந்தவுடன் சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியிருக்கிறது. இந்த உயர்வுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, சிலிண்டர் உயர்வு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன கூறியுள்ளார்? வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் என்பது இன்று உயர்ந்திருப்பதாக அறிவிப்பு என்பது மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. குறிப்பாக ரூ.993 உயர்வு என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக மக்களின் துயரை எண்ணி பார்த்து தீர்வு காணுங்கள் எனவும், தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல தேர்தல் முடிந்தவுடன் எல்பிஜியை உயர்த்தி இருக்கிறது மத்திய பாஜக அரசு எனவும், உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை எனவும், தற்போது போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த எல்பிஜி விலை உயர்வை ஏற்படுத்தும் தங்களுக்கு உணர்ந்து இந்த உணர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே எல்பிஜி தட்டுப்பாடு என்பது இருந்து வருகிறது. இந்த நிலையில்தான் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை என்பது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வணிக நிறுவனங்கள், அதே போல உணவகங்கள் உள்ளிட்டவைகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவை செய்திருக்கிறார். மக்களின் நலனை இல்லாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல எனவும், மக்களின் மனநிலை உணர்ந்து வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும், இதற்காக மத்திய அரசு மீண்டும் விலை உயர்வை குறைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.